ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரம்சை. இது நம்ம தமிழின் ட்ரெஷர் ஜோன். இங்க நான் ஷேர் பண்ண போறது திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், உலக நீதி, மூதுரை மாதிரி நம் பழைய நெறி நூல்களின் அர்த்தங்களும் லைஃப் லெசன்ஸும். சிம்பிளா சொல்லணும்னா ஓல்ட் தமிழ் விஸ்டம் இன் டுடே ஸ்டைல். ஒவ்வொரு வீடியோவும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும், பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். So, subscribe பண்ணுங்க, bell icon press பண்ணுங்க. Let's learn, grow and do good together. This is Aramsai. ஆத்திச்சூடி. உயிர் வரைக்கும். 1. அறம் செய்ய விரும்பு. விளக்கம்: நீ தர்மத்தை செய்ய ஆவல் கொள். 2. ஆறுவது சினம். விளக்கம்: கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும். 3. இயல்வது கரவேல். விளக்கம்: உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவருக்கு ஒழிக்காத கொடு. 4. ஈவது விளக்கேல். விளக்கம்: ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை வேண்டாம் என்று தடுக்காதே. 5. உடையது விளம்பேல். விளக்கம்: உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது ரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே. 6. ஊக்கமது கைவிடேல். விளக்கம்: எப்போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. 7. என் எழுத்து இகழேல். விளக்கம்: எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு இன்றியமையாதன. ஆகவே அவற்றை வீணென்று இகழ்ந்து கற்காமல் விட்டு விடாதே. 8. ஏற்பது இகழ்ச்சி. விளக்கம்: இறந்து வாழ்வது இழிவானது, அதனால் யாசிக்க கூடாது. 9. ஐயம் இட்டு உண். விளக்கம்: யாசிப்பவர்களுக்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும். 10. ஒப்புரவு ஒழுகு. விளக்கம்: உலக நடையை அறிந்து கொண்டு அதோடு பொருந்துமாறு நடந்து கொள். 11. ஓதுவது ஒளியேல். விளக்கம்: நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டிரு. 12. ஔவியம் பேசேல். விளக்கம்: ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே. 13. அக்கம் சுருக்கேல். விளக்கம்: அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே. 14. கண்டொன்று சொல்லேல். விளக்கம்: கண்ணார் கண்டதற்கு மாறாக சொல்லாதே. 15. ங போல் வளை. விளக்கம்: ங என்னும் எழுத்தானது எப்படி தான் பயனுள்ளதாக இருந்து தன் வர்க்க எழுத்துக்களை தழுவுகிறதோ அதுபோல நாமும் நம்மை சார்ந்தவர்களால் என்ன பயன் என்று பாராமல் அவர்களை காக்க வேண்டும். 16. சனி நீராடு. விளக்கம்: சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும். 17. நயம்பட உரை. விளக்கம்: கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசு. 18. இடம்பட வீடு எடேல். விளக்கம்: உன் தேவைக்கு மேல் வீட்டை பெரிதாக கட்டாதே. 19. இணக்கம் அறிந்து இணங்கு. விளக்கம்: ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்டவரா என தெரிந்த பிறகு அவருடன் நட்பு கொள்ளவும். 20. தந்தை தாய் பேண். விளக்கம்: உன் தந்தையையும் தாயையும் அவர்களுடைய முதுமை காலம் வரை அன்புடன் காப்பாற்று. 21. நன்றி மறவேல். விளக்கம்: ஒருவர் உனக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறவாதே. 22. பருவத்தே பயிர் செய். விளக்கம்: எச்செயலையும் அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும். 23. மண் பறித்து உண்ணேல். விளக்கம்: பிறர் நிலத்தை திருடி அதன் மூலம் வாழாதே, அல்லது நீதிமன்றத்தில் இருந்து கொண்டே லஞ்சம் வாங்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்காதே. 24. இயல்பு அல்லாதான செய்யேல். விளக்கம்: நல்லொழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே. 25. அரவம் ஆட்டேல். விளக்கம்: பாம்புகளை பிடித்து விளையாடாதே. 26. இலவம் பஞ்சில் துயில். விளக்கம்: இலவம் பஞ்சில் செய்த படுக்கையில் உறங்கு. 27. வஞ்சகம் பேசேல். விளக்கம்: தீமையான பொய்யான வார்த்தைகளை பேசாதே. 28. அழகு அலாதன செய்யேல். விளக்கம்: இழிவான உன்னை தாழ்மைப்படுத்தும் செயல்களை செய்யாதே. 29. இளமையில்
விளக்கம்: இளம் பருவத்தில் கல்வி பயில்வதையே முதற் கடமையாக கொள்ள வேண்டும். கல்வியானது பொருள் ஈட்டுவதற்கு மட்டுமல்ல, நல் வழியில் வாழ்வதற்கும் வழிகாட்டியாக விளங்க வேண்டும். அத்தகைய கல்வியை இளமையில் கற்பது தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும். 30. அரணை மறவேல். விளக்கம்: தருமத்தை ஒருபோதும் மறவாமல் கடைப்பிடி, அல்லது அறவழியை மறவாதே. 31. அனந்தல் ஆடேல். விளக்கம்: மிகுதியாக தூங்காதே. ஆத்திச்சூடி: ககரவருக்கம் மற்றும் சகரவருக்கம். நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். ககரவருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் கா எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். கடிவது மற. யாரையும் கோபத்தில் கடிந்து பேசிவிடாதே. காப்பது விரதம். தான் செய்ய தொடங்கிய தருமத்தை விடாமல் செய்வதே விரதமாகும். அல்லது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அவற்றை காப்பாற்றுவதே தவமாகும். கிழமைப்பட வாழ். உன் உடலாலும் பொருளாலும் பிறருக்கு நன்மை செய்து வாழ். கீழ்மை அகற்று. இழிவான குணம் செயல்களை நீக்கு. குணமது கைவிடேல். நன்மை தரக்கூடிய நல்ல குணங்களை பின்பற்றுவதை நிறுத்திவிடாதே. கூடி பிரியேல். நல்லவரோடு நட்பு செய்து பின் அவரை பிரியாதே. கெடுப்பது ஒளி. பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே. கேள்வி முயல். கற்றவர் சொல்லும் நூற் பொருளை கேட்பதற்கு முயற்சி செய். கைவினை கரவேல். உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களிடமிருந்து ஒழியாமற் செய்து கொண்டிருக்கவும். கொள்ளை விரும்பேல். பிறர் பொருளை திருடுவதற்கு ஆசைப்படாதே. கோதாட்டு ஒளி. குற்றமான அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை கைவிட்டு அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கௌவை அகற்று. வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்கு. சகரவருக்கம். சகரவருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் சா எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். சக்கர நெறி நில். அரசன் வகுத்த நெறிப்படி வாழ வேண்டும். சான்றோர் இனத்து இரு. அறிவொழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இரு. சித்திரம் பேசேல். பொய்யான வார்த்தைகளை மெய்போல் பேசாதே. சீர்மை மறவேல். புகழுக்கு காரணமான நல்ல குணங்களை மறந்து விடாதே. சுளிக்க சொல்லேல். கேட்பவருக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதீர். சூது விரும்பேல். ஒருபோதும் சூதாட்டத்தை விரும்பாதே. செய்வன திருந்த செய். செய்யும் செயல்களை தவறோ குறையோ ஏதும் இல்லாமல் செய்யவும். சேரிடம் அறிந்து சேர். நீ பழகும் நண்பர்கள் நல்ல குணங்களுடையவர்களா என நன்கு ஆராய்ந்து பின்பு அவர்களுடன் பழகு. சையென திரியேல். பெரியோர் சீயென வெறுக்கும்படி வீணாய் திரியாதே. சொற்சோர்வு படேல். பிறருடன் பேசும் பொழுது மறந்தும் குற்றமுண்டாக பேசாதே. சோம்பி திரியேல். முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே. சகரவருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் தா எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். தக்கோம் எனதிரி. பெரியோர்கள் உன்னை நல்லவன் என்று புகழும்படி நடந்து கொள். தானமது விரும்பு. தானம் செய்வதை விரும்பு. திருமாலுக்கு அடிமை செய். வேதத்தினால் வர்ணிக்கப்பட்ட பரம்பொருளின் அடிபட்டு. தீவினை அகற்று. தீச்செயல்களை செய்யாதே. துன்பத்திற்கு இடம் கொடேல். துன்பத்தில் ஆழ்த்தும் செயல்களை செய்து விடாதே. துன்பத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்காதே. தூக்கிவினை செய். நன்கு ஆராய்ந்து எந்த செயலையும் செய். தெய்வம் இகழேல். கடவுள் நிந்தனை செய்யாதே. தேசத்து
வாழ், ஊரோடு ஒத்து வாழ். தையல் சொல் கேளேல். சிறு விஷயங்களை பொருட்படுத்தும் இவ்வுலக சுகங்களில் ஆசை கொள்ளும் குணத்தையே இயல்பாக கொண்ட பெண்கள் சொல்லி கேட்காதே. தொன்மை மரபேல். நம் பழைய மரபு வழக்கம் பண்பாட்டை ஒருபோதும் மறந்து விடாதே. தோற்பன தொடரேல். தோல்வி நிச்சயம் என்று தெரிந்த செயல்களை செய்யாதே. நகர வருக்கம். நகர வருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். நன்மை கடைப்பிடி. நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்வாயாக. நாடு ஒப்பன செய். உன்னுடைய நாட்டில் உள்ளோர் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களையே செய். நிலையற் பிரியேல். உன்னுடைய நல்ல நிலையிலிருந்து என்றும் தாழ்ந்து விடாதே. நீர் விளையாடேல். நீர்நிலைகளில் விளையாடாதே. நுண்மை நுகரேல். நோயை தரும் சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணாதே. நூல் பல கல். பல நூல்களை கற்று அறிவை வளர்த்துக்கொள். நற்பயிர் விளை. நெல் பயிரை விவசாயம் செய். நேர்பட ஒழுகு. தவறான வழியிலே செல்லாமல் நேர்மையான வழியிலே நடப்பாயாக. நைவினை நணுகேல். அழிவு செயல்களின் பக்கம் போகாதே. நெய்ய உரையேல். பயனில்லாத சொற்களை பேசாதே. நோய்க்கு இடம் கொடேல். வியாதி வராமல் உடலை பார்த்துக்கொள். பகர வருக்கம். பகர வருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். பழிப்பன பகரேல். பிறர் பழிக்கும்படியான இழிவான சொற்களை கூற வேண்டாம். பாம்போடு பழகேல். பாம்போடு விளையாடுவது எவ்வாறு உயிருக்கு ஆபத்து விளைவிக்குமோ அதுபோல பாம்பு போல கொடிய குணம் கொண்டவர்கள் உடன் பழகக்கூடாது. பிழைப்பட சொல்லேல். குற்றமில்லாமல் கருத்துக்களையும் வார்த்தைகளையும் பேச வேண்டும். பீடுபெற நில். பெருமை அடையும் விதத்தில் நடந்து கொள். புகழ்ந்தாரை போற்றி வாழ். புகழ்பெற்ற பெரியோரை போற்றி அந்த வழியில் நட. பூமி திருத்தி உன். விளை நிலத்தை உழுது அதில் பயிர் செய்து உன். பெரியோரை துணைக்கொள். அறிவு மிகுந்த ஒழுக்க சீலர்களை அணுகி அவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். பேதமை அகற்று. எதையும் முழுதாக அறியாமல் மூடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. பயலோடு இணங்கேல். சிறு பிள்ளைத்தனம் உள்ளவர்களோடு சேராதே. பொருள்தனை போற்றி வாழ். பொருள்களையும் செல்வத்தையும் கவனமாக பாதுகாத்து வைத்துக்கொண்டு வாழ வேண்டும். போர்த்தொழில் புரியேல். யாருடனும் தேவையில்லாமல் சண்டை போடுவதை ஒரு வேலையாக செய்யாதே. மகர வருக்கம். மகர வருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். மனம் தடுமாறேல். எதனாலும் மனக்கலக்கம் அடையாதே. மாற்றானுக்கிடங்கொடேல். பகைவன் உன்னை துன்புறுத்தி உன்னை வெல்வதற்கு இடம் கொடுக்காதே. மிகைப்பட சொல்லேல். உரையாடும் போது எதையும் மிகைப்படுத்தி கூறாதே. உள்ளதை உள்ளபடி சொல். மீதூன் விரும்பேல். மிகுதியாக உண்ணுதலை விரும்பாதே. முனை முகத்து நில்லேல். எப்போதும் யாருடனாவது சண்டையிடுவதற்காக போர் முனையிலே நிற்காதே. மூர்க்கரோடு இணங்கேல். யோசனை இல்லாத முரடர்களோடு சேராதே. மெல்லினல்லால் தோள் சேர். பிற மாதரை விரும்பாமல் உன் மனைவியுடன் மட்டும் சேர்ந்து வாழ். மேன் மக்கள் சொல் கேள். நல்லொழுக்கமுடைய பெரியோர் சொல்லை கேட்டு நட. மைவிழியார் மனையகள். ஒழுக்கமில்லாத பெண்கள் இருக்குமிடம் செல்லாதே. மொழிவது அறமொழி. சொல்லும் பொருளை கேட்பவருக்கு சந்தேகம் ஏற்படாத வண்ணம் தெளிவாகவும் அறநெறிக்கு உட்பட்டதாகவும் கூற வேண்டும்.
மோகத்தை முனி, நிலையில்லாத பொருட்களின் மேலுள்ள ஆசையை வெறுத்திடு. வகரவருக்கம். வகரவருக்கம் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியில் வாயெழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும். வல்லமை பேசேல், உன் திறமையை நீயே புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்காதே. வாது முற்கூறேல், வலிய சென்று யாரையும் விவாதங்களுக்கு கூப்பிடக்கூடாது. வித்தை விரும்பு, கலைகளை ஆசையோடு கற்றுக்கொள். வீடு பெற நெல், மோட்சத்தை அடையும் நல்ல வழியிலே செல். உத்தமனாயிரு, உயர்ந்த குணங்கள் கொண்டவனாக வாழு. ஊருடன் கூடி வாழ், ஊர் மக்களோடு ஒற்றுமையாக இணைந்து வாழ வேண்டும். வெட்டென பேசேல், யாரிடமும் கடுமையான சொற்களை கூறக்கூடாது. வேண்டி வினை செய்யேல், பிறருக்கு திட்டமிட்டு தீங்கு செய்யாதே. வைகரை துயிலெழு, நாள்தோறும் சூரியன் உதிக்கும் முன்பே தூக்கத்தில் இருந்து எழுந்திரு. ஒன்னாரை தேரேல், பகைவரை நம்பாதே. ஓரம் சொல்லேல், எந்த வழக்கிலும் ஒரு குடை சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேச வேண்டும். நன்றி.